ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம மூவி ரிவ்யூவில் பிளாக் போன் 2 படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. மறக்காம வச்சு குக் பண்ணி பாருங்க. இது ஒரு சஸ்பென்ஸ் சைக்கோ கில்லர் ஹாரர் த்ரில்லர் மூவியாக வெளிவந்திருக்கு. இப்போ இந்த படத்தோடைய கதையை பார்த்துடலாம். ஏற்கனவே பிளாக் போன் 1 படத்தோடைய பார்ட் 1 படத்தோடைய தொடர்ச்சி தான் பிளாக் போன் 2. அந்த படத்தை பார்த்தவங்களுக்கு எந்த படம் ஈஸியாக புரியும். அந்த படத்தில் ஒரு சின்ன பையன் பயங்கரமான ஒரு சைக்கோ கில்லர்கிட்ட மாட்டிப்பான். அதுக்கப்புறம் அங்கேருந்து தப்பிச்சு வந்துடுவான். இப்போ அந்த பையன் பெரியவனாகி ஹீரோவாக மாறிடுவான். அதுக்கப்புறம் தன்னுடைய ஃபேமிலியோட ஜாலியான ஒரு லைஃப்பை வாழ்ந்துட்டு இருப்பான். திடீர்னு பார்த்தா அவனுக்கு ஒரு கனவு வரும். அந்த கனவுல ஒரு ஏரியில் சின்ன பசங்களாம் கொலை செய்யப்பட்டு கிடக்கிற மாதிரி கனவு வரும். இப்போ நம்ம ஹீரோ அந்த ஏரிக்கு போய் பார்த்ததுக்கப்புறம் உண்மையாலுமே அங்கே சிறுவர்கள்லாம் கொலை செய்யப்பட்டு இருப்பாங்க. இப்போ இறுதியில் அந்த சைக்கோ கில்லரை நம்ம ஹீரோ எப்படி கண்டுபிடிக்கிறாரு, இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறதான் இந்த படத்தோடைய கதை. இந்த படத்தோடைய பாசிட்டிவ் பார்த்தாவே அதில் நடித்த ஹீரோ தாங்க. சரியான ஒரு ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ், செம்மையாக அப்படியே நடிப்பில் பிரமிக்க வைக்கிறாரு. அதை விட வில்லன் கேரக்டர் அந்த சைக்கோ கில்லர்லாம் முகமூடி போட்டு ஒருத்தர் வருவான். எப்பா என்ன கேரக்டரு, அந்த அளவுக்கு அப்படியே பயமுறுத்துகிற வில்லனாக வராரு. படத்தில் ட்விஸ்ட் அண்ட் நிறையா இருக்குது. ஸ்க்ரீன் பிளே பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட் ஹாஃப்லேருந்து கடைசி வரைக்கும் அடுத்தது என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிருக்காங்க. அது ரொம்ப சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இந்த படத்தோட அல்டிமேட்டான ஒரு விஷயம் என்னன்னா பிஜிஎம் தாங்க. ஏன்னா அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக ஒரு பிஜிஎம் கொடுத்துருக்காங்க. அப்படியே ஒவ்வொரு சீன் பை சீன் பையாக அந்த அப்படியே செதுக்கியிருக்காங்க சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு பயமுறுத்துகிற மாதிரி ஒரு பிஜிஎம் கொடுத்துருக்காங்க. படத்தோடைய சினிமோட்டோகிராஃபிக் சூப்பரான ஒரு விஷுவல் எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஒரு டார்க் இருட்டில் விஷுவல் எஃபெக்ட்லாம் பயங்கரமாக இருக்குது. அந்தளவுக்கு செம்மையான ட்விஸ்ட்டோட அந்த சினிமோட்டோகிராஃபி கொடுத்துருக்காங்க. அது கடைசி கிளைமேக்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது. அந்த எமோஷன் நல்லா கிரியேட் ஆகுது. ஒரு எமோஷனோட கிளைமேக்ஸ் முடிச்சிருப்பாங்க, அது நல்லாவே கிரியேட் ஆகுது. இந்த படத்தில் ரத்தம் தெரிவிக்காச்சும் ராவாக எடுத்திருக்காங்க. படம் பார்க்குறதுக்கு அந்தளவுக்கு பயமாக இருக்குது. அதனால் குட்டீஸ்லாம் இந்த படத்தை வந்து தயவு செஞ்சு பார்க்க வேணாம், தனியாக பாருங்கள். மொத்தத்தில் இந்த படம் எப்படி சூப்பராக சொன்னாங்கன்னா இந்த படம் ஒரு ஒர்த்தான மூவி தான். ஓகே, இதேமாரி அடுத்து ஒரு புதிய மூவி ரிவ்யூ சந்திப்போம்.